பேசினார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனங்கள். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்ந்து உன் இருதயத்தை உத்திக்கு அமைப்பண்ணு பொறுத்து நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு முக்கியை சத்தமிக்க அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புயல்களை கேட்கிறது போல் கேள்வாயாகி அப்பொழுது கற்கள் மயப்பது நின்றதற்கு நீ உணர்ந்து தேவனையும் அறிவை கண்டறிவாய். கற்கள் ஞானத்தை கருதினால் அவன் வாயினுக்கு அறிவையும் புத்தியும் வரும். அவன் நீதிமான்களை கேட்டு ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவன் கேட்குமாய் இருக்கிறான். அவன் ஞானத்தின் நெய்களை நக்கருக்கு தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியை நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவையும் இன்பமாக இருக்கும் போது நல்ல யோசனைகளை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆகினால் நீ குன்பாக்களுடைய வழிக்கும் பேசுகிற மனுஷனுக்கும் அந்த கால வழிகளில் நடக்க நெறிநெறிகளை விட்டு தீமை செய்யும்படி குன்பாக்களுடைய மாறுபாடுகளின் கழி கூறுவாய்க்கும். மாறுபாடான பாடல்களையும் கோடைகளான வழிகளையும் நடக்கிறவர்களும் நீ தப்புவிக்கப்படுவாய். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சுகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய மனசிற்கும் தப்புவிக்கப்படுவாய். அவருடைய வீடு மரணத்துக்கும் அவருடைய பாதைகள் மறைக்கொலைகள் சாய்ந்திருக்கிறது. அவர்களுக்கு போகிறவர்களை ஒருவர் தப்புகிறவர்களை தீவிர பாதையில் வந்து சேர்வதும் இல்லை. ஆகையால் நீ நல்லவர்களின் வழியில் நகர்ந்து நீதிமான்களின் பாதை காத்து கொள்வாயாக. செம்மையானவர்களின் பூமியில் வாசம் பண்ணுவார்கள். சுத்தமகனாகிலே கண்ணீர் பார்கள். துன்பார்களோ பூமியிலிருந்து அரும்பு போவார்கள். தோழிகள் அதில் இராதவரை நிர்மூலமாவார்கள். ஆமேன்.